ஹாய் ஹலோ கைஸ், எனக்கான வீடியோ என்னென்னா கிராண்ட் கிரிமினல் ஆன்லைன். இது ஒரு ஜிடிஏ கேம் மாதிரியே ஒரு கேமு. இந்த கேமோட ரிவ்யூவை நாம் பார்க்க போகிறோம். எப்படி இந்த கேமில் விளையாடலாம், என்னென்ன இதில் இருக்குது, எப்படிலாம் ஈஸியாக அதை விளையாட முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பெஷலாக என்னென்னா ரியல் எஸ்டேட் இருக்குது கைஸ். அதாவது இப்போ 3 பில்டிங் வந்து நீங்கள் வாங்க முடியும். அந்த பில்டிங்கில் நீங்கள் போய் ஸ்டே பண்ணுறது, டிவி பார்க்குறது, சோஃபா இருக்குது, அப்புறம் பால்கனி இருக்குது, கிச்சன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு நிறைய கைஸ் ரேடியோவில் பாட்டு கேட்கலாம். அங்கேயே வந்து உங்களுக்கு மணியும் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அப்புறம் ஹெல்த் பேக் அதெல்லாம் வந்து கிடைக்கும். கேமுக்குள்ளே ஒரு ஸ்பின் பண்ணுவீங்க, அந்த ஸ்பின்னுமே இங்கே வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அதெல்லாம் எப்படி பார்க்கலாம். நான் வந்து இந்த 3மே வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு சில பக்கெல்லாம் அந்த கேமில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கேம் தான் கைஸ் இது. ஆனால் இதில் இந்த கேம் வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் நிறையா கண்ட்ரிலேருந்து விளையாடுறாங்க. இப்போ இதான் கைஸ் கேமோட மெயின் லாபின்னு சொல்லலாம். இங்கே ஒருத்தர் நிற்கிறான் பார்த்தீங்களா, இவன் தான் நம்மளோட பாஸ். ஓகேங்களா, இவன் தான் பாஸு. அப்புறம் மேலே ஒருத்தர் இருப்பான், அந்த இடத்துல ஒன்று காட்டுது பாருங்கள், அங்கே ஒருத்தர் இருப்பான். மொத்தம் 2 பாஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் இந்த கம்யூனிகேஷன் பட்டன் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு மிஷின் தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போவுமே ஒரே மாதிரி மிஷின் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. டெய்லியும் ஒரு 4 மிஷின் தான் தருவாங்க. அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு கைஸ். இந்த ப்ளூ கலரில் இங்கே மேலே காட்டுது பார்த்தீங்களா, இங்கே மேலே வந்து க்ரீன் கலர் ப்ளூ கலரில் காட்டுது இல்லை, அது வந்து ஒன்று வெஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஹெல்த்து. இது 2மே இங்கே இருக்கும். வேறு யாராவது எடுத்துட்டாங்கன்னா அது உங்களுக்கு இன்விசிபிள் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாபு வேலை என்னென்னா டாக்ஸி டிரைவரு, ஆம்புலன்ஸ் டிரைவரு, ஃபுட் டெலிவரி பாய், அப்புறம் காரு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து திருடி விற்கணும் அந்த மாதிரி இது. அப்புறம் வந்து பல வருஷமாக வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸருங்கிறது கம்மிங் சூன் அப்படின்னு தான் காட்டுது. ஆனால் அது எப்போ வரும்னு தெரியல. 2023லேருந்து விளாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போது வந்து இல்லை. அதுக்கப்புறம் 2024 அப்டேட்டில் இப்போ இதை போலீஸ் ஆஃபீஸர் கம்மிங் சூன்னு வந்துச்சு. ஒன் இயராக ஒன்றும் வரல. இதாங்க அந்த மிஷினு. அந்த ஒரு பாஸ்ன்னு சொன்னான்ல, அவன் தான் அந்த மிஷின்லாம் கொடுப்பான். அதை நான் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியும் காட்டுறேன். அப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் பை டைம் இங்கே ஓடுதுங்களே, அதுக்கு டைம் பை டைம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்துடும். இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இங்கே வரும். இப்போ 4 நிமிஷத்தில் வந்து அந்த டெத் மேட்ச்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலு. இதுலேயும் நீங்கள் வந்து நீங்கள் வச்சுருக்கிறத காரு, அப்புறம் மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இதிலே போய் பார்த்துக்கலாம். அப்புறம் அச்சீவ்மெண்ட்டு,
இதெல்லாம் வந்து ஒரு இவ்வளோ நாள் லாகின் பண்ணணும், இவ்வளோ பேர்த்த கொல்லணும், அப்புறம் இந்தந்த கார்லாம் வாங்கணும், இந்தந்த வீடு வாங்கணும், அப்புறம் இவ்வளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும், லெவல் ரீச் பண்ணணும் அப்படின்லாம் சும்மா இங்கே போட்டிருப்பான். அப்புறம் கேம் சர்வர்னால் ஒன்றும் இல்லை கைஸ், இந்த கேம்லேயே நீங்கள் வேறு ரூம் மாதிரி போய்க்கலாம். அந்த மாதிரி தான், வேறு கண்ட்ரியெல்லாம் மாற முடியாது, வேறு ரூம். இப்போ நான் இந்த ஃபேல்கன் ஒரு இதில் இருக்கேன், நீங்கள் வேறு இந்த இதுக்கு போகணுன்னா கூட நீங்கள் கொடுத்து கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் போயிடும். அப்புறம் ப்ராக்ரஸ்னால் நீங்கள் வந்து அந்த லெவல் எவ்வளோ லெவல் இருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு காட்டும். இது வந்து இந்த கேம் பொறுத்தளவுக்கு ஒரு லெவலுங்கிறது டக்குன்னு வந்துடும் கைஸ். இப்போது ஒரு 10 லெவலுங்கிறது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் விளாண்டிங்கன்னாவே அந்த 10 லெவல் வந்துடும் ஸ்டார்டிங்கில். போக போக தான் உங்களுக்கு வந்து லெவல் ஏறுறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும், லேட் ஆகும். அப்புறம் இதான் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு. இங்கே வந்து இப்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது அமௌண்ட்டு வேண்டா, ஸ்பின் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு வேணும் இந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணி அவன் பேரை தொட்டிங்கன்னா, அவன் பேர் வந்துச்சுன்னா நீங்கள் அதை தொட்டு நீங்கள் அமௌண்ட் அனுப்பிக்கலாம். அப்புறம் இதான் கேஸ் இந்த ஸ்பின் பண்ணுறது. இங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் ஃப்ரீ ஸ்பின் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது வந்து பாருங்கள், இதெல்லாம் அந்த பேகு, அப்புறம் கரன்சி அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இது வந்து இந்த மெயினாக இதில் வந்து ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டெல்லாம் சீக்கிரம் பிடுங்கிடுவானுங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டானுங்க. நானே ஏன் காசவே வந்து இதில் போட்டு, அதாவது கேம் காசு அதை போட்டு பார்த்தீங்கன்னா 0வே வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஏரோப்ளைன் ஒன்று நிற்கும். அப்புறம் இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி, அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 500 பணமும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் ஏறும். இந்த கேம் பொறுத்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு பணம் அந்த 2 தான் மெயின். அப்புறம் நீங்கள் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கணுன்னா கோல்டு காயின் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ அந்த மிஷின் வந்து நான் உனக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி இந்த மாதிரி தொட்டு பர்சனல் வெஹிக்கல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார் வந்துடும். நீங்கள் அவன் அந்த பாஸ்ட்டு தான் போய் கம்ப்ளீட் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இருப்பா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டாக்கு கலிஸ்டான்னு சொல்கிறாங்க, கலிஸ்லா. ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல. Greetings, be careful. எப்படி உன்ட்டு பேசினாலும் இதை சொல்ல போகிறான். அப்புறம் 50 மீட்டர்ஸுக்கு மேலே உங்கள் கார் இருந்துச்சுன்னா அது அப்படியே தொட்டிங்கன்னா உங்களுக்கு அது இன்விசிபிள் ஆகி மறுபடியும் உங்கள் கிட்டே வந்துடும். நீங்கள் அதுக்கிட்ட நீங்கள் போகணும்னு தேவையில்லை. என்ன பண்ணணும், ஸ்டீல் வேஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன பண்ணணும்னா இந்த வண்டி வந்து தட்டணுமாமா. இது வேறு ஓடவே ஓடாது. எதுவே நாங்கள் உங்களுக்கு பார்க் பண்ணிவிட்டு அங்கே போனோடனே உங்களுக்கு ஒன்று சந்திக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னாவே நான் சொன்னேன் சார், இந்த நோட்டில் இந்த மாதிரி வருவேன். நீங்கள் நெக்ஸ்ட் நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம்னா இந்த மாதிரி பண்ணலாம். நான் இந்த மீட்டிங்கில் நான் கொடுத்தேன். ஜிடிஏ மாதிரி தான் கைஸ், வர என்ன வெஹிக்கலாக இருந்தாலும் அதில் நீங்கள் வந்து அதை அவன்கிட்ட பிடிங்கி நீங்கள் ஏறிக்கலாம். ஏன்னா இதுவும் ஒரே வண்டி அது ஒரே வண்டியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான் கேமுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கான். அவன் சொல்கிற வண்டி தான் நம்ம இந்த வேலைக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி கேட்கணும்னா இந்த மாதிரி வண்டியை வந்து கணவன் சொல்லுவாங்க.
சில டைமு நீங்கள் வேறு ஒருத்தன் கார் எடுத்தீங்கன்னா போலீஸ் உங்களுக்கு ஒரு ஸ்டார் வந்துடும். அந்த ஸ்டார் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் தான். 15 செகண்ட்ஸ் மட்டும் போலீஸுக்கு வந்து தப்பிச்சிங்கன்னா போதும், அதுக்கு மேலே ஸ்டார் மறைஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு 5 ஸ்டார் வரைக்குமே இருக்குது இந்த இதில் கேமில். 5 ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷமோ 2.5 நிமிஷமோ டைம் வந்து நீங்கள் ஒழிஞ்சே இருக்கும். அதுக்குள்ளே மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு டைம் பார்த்து ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் 1.5 நிமிஷம் ஃபுல்லாக இந்த டைம் கொடுக்க ரிலாக்ஸேஷன் வந்துருச்சு கைஸ். இப்போ நான் உங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் போய் காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். மேப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து பைக் ரேஸு கைஸ், பைக் ரேஸு. அப்புறம் இது வந்து ஒரு பீச்சில் சர்ச் ஃபார் பைரேட் ட்ரெஷர், அது அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங். இது வந்து மல்டி ரேஸ். இது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கூட கூட விளையாடலாம். ஆனால் இது வந்து நடுவில் அது ஸ்பைக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ரோட்டில், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ரேஸ் வெரி ஹார்ட்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்புறம் ராபரியிலே 3 இருக்குது: ஹார்டு, ஈஸி, நார்மல் அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி கார் ரேஸ் இருக்குது, அதுலேயும் நார்மல், ஹார்டு, அப்புறம் ஈஸி இருக்குது. இது இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங் ஆஃப்டர் பேட் காப்ஸ், கெட்ட போலீஸை வந்து கொள்வது. அப்புறம் இதான் நம்ம மெயின் லாபியில் நின்னோம்ல, அதான் இது இடம் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆமோவில் தீர்ந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துல போய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்கும். இங்கே அங்கே இருந்துச்சா, இங்கே இருக்குது. அப்புறம் ஹெல்த் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பர்கர் ஷாப் இருக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து பர்கரு எவ்வளோ கொடுத்து அதை வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ரேஸு, அது ஈஸியாக தெரிஞ்சுக்கும். அப்புறம் கப்பல் ரேஸ் பார்த்தீங்கன்னா இது. அப்புறம் இது வந்து ரிபல், இதுவுமே ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட்டு மிஷின் தான் ஃபார் பிகினர்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த கன் இல்லாமல் உங்களால் முடிக்க முடியாது. RPG 7 சொல்லுவாங்க. இந்த கன் கம்பல்சரி உங்களுக்கு வேணும். இது வந்து ஃப்ரீயாக எடுக்கிறது வாய்ப்பே, ஃப்ரீயாக எடுக்க முடியும். அது வந்து நான் சொல்கிறேன். ஆனால் மெயினாக வந்து இதை பர்மனெண்ட்டாக வேணும்னா நீங்கள் எடுக்க முடியாது. நான் எல்லா அப்பார்ட்மெண்ட் கொண்டு சுற்றி காட்டுறேன், என்னோட அப்பார்ட்மெண்ட்டு. இந்த கார் தான் கைஸ் ஃபாஸ்டஸ்ட் கார் இந்த கேம். இப்போ நாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் அப்பார்ட்மெண்ட்டு. அதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கனெக்ஷன் ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். அது கேமோட ப்ராப்ளம் தான். அது நீங்களும் விளையாடும்போது உங்கள் ஃபோனில் தான் ப்ராப்ளம்னு நினச்சிக்காதீங்க. இதான் கைஸ் எக்கனாமிக்கல் அப்பார்ட்மெண்ட். இதுக்குள்ளே வேணால் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டான், அக்செப்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியோட சவுண்ட் வச்சு காட்டுறேன் பாருங்க. Now I'm progress. இந்த மாதிரி தான் கேட்சிருக்கோம். அப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே ரேடியோ ஓடும். He sends us too.
இதே நீங்கள் வந்து ஒரு 50%க்கு மேலே நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஒழுங்காகவே நடக்க முடியாது. அப்புறம் காரில் ஓட்டவே முடியாது. ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் கைஸ். இது ஒரு ரியலாக ஒரு ஆல்கஹால் கன்சப்ஷன் பண்ணால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரியான ஒரு ரியாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 1%, 0%. இப்போது ஹோட்டலில் அது இல்லை. அதான் கைஸ், அளவாக மது அருந்துங்கள் அப்படின்னு சொல்கிறோம். லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டு இது எலைட்டு. நம்ம லக்ஸுரி போயிடலாம். ஃபஸ்ட்டு மேப்லேயும் நீங்கள் மார்க்கோட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள். நான் எப்படி விளையாடுறதுனால பாருங்கள். கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்கள் புதுசாக இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு தெரியலன்னா அதுவும் நான் செப்பரேட் வீடியோஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்கேன். இந்த கேமில் இருக்கிற எல்லா மிஷின்ஸுமே நான் முடிச்சிருக்கேன். அது தம்ப்நெயில் வச்சு நல்ல ஒரு எடிட்டில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் அது இருக்கும், பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா லக்ஸரி கிளாஸ் அப்பார்ட்மெண்ட். இங்கே உள்ளே வந்தோடனே உங்களுக்கு நீங்கள் வந்து லிஃப்ட்டில் தான் வருவீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிஃப்ட் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு டோர் இருக்கும். இந்த பூச்செடி உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுவாங்க. மரம் வளருங்கள் மழை பெறுங்கள்ன்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ கீழே பார்க்கலாம். ஓ இப்படிலாம் போயிட்டுருக்கா. ஓகே, லைட்டில் எரியுது. ஒருத்தனையும் காணோம். மழை வருதா மழை வரல அப்படிலாம் பார்த்துக்கலாம் ப்ளீஸ். பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி ஒரு டிவி இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் பெரிய சோஃபா. இங்கே நீங்கள் உட்காந்துக்கலாம். இல்லை வேண்டான்னா நீங்கள் படுக்கவும் செஞ்சுக்கலாம் கைஸ். இதுதான் இந்த இடத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். படுத்துட்டு நீங்கள் டிவி பார்க்குற சுகமே சுகம்ன்ற மாதிரி அப்படி பார்க்கலாம். காமெண்ட்ரியில் உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே ஒரு கமெண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம். கப்பிள் பெட்ரூம் படுத்துட்டு அப்படியே தூங்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 12 கேமில். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் கொண்டா மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்டண்ட்டு பண்ணுற இடம் கைஸ். பைக் ஸ்டண்ட்டு பார்க்குறதுக்கு இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் இருக்கும். இங்கே வந்து 2000 ஜூஸ் இருக்கும் எக்ஸ்ட்ராவாக. இங்கே லைஃப் ஏற்றுறது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறது இருக்கும். இதுதான் எல்லாமே இருக்குது. இப்போ நான் இருக்கிறது ஆமோ அண்டு மணி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒர்க் ஸ்பேஸோட இங்கே ஒரு அற்புதமான ஒரு பெட்ரூம். நீங்கள் ஒர்க் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வந்துட்டு நைட்டில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி இங்கே படுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு மிரர் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபேன், சூப்பரான ஒரு ஹேவல்ஸ் ஃபேனு, செம ஸ்பீடாக இருக்கும். 4 விங்ஸ் உள்ளது. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம். இங்கே ஒரு செடியும் உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுறாங்க. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுங்க பர்ஃபெக்டாக. அப்புறம் இந்த துணியெல்லாம் இங்கே வைக்காதீங்க. துணியெல்லாம் வந்து நிறைய மாதிரி இங்கே வைக்காதீங்க. எடுத்து இந்த கபோர்டில் வச்சுருங்க. அப்புறம் நம்ம அடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் சந்திக்கலாம் ப்ளீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் காட்ட மாட்டேன். இங்கேயும் வந்து டாய்லெட் இருக்குது. மெயினாக வந்து பாட்டு டப்பு இருக்குது. அப்படின்ட்டு இதில் வாஷர் இருக்குது, வாஷிங் பேசன் இருக்குது, டூத் ப்ரஷ் இருக்கா, மெக்கானிக்கல் டூத் ப்ரஷ் இருக்குது. அது போக வாஷிங் மிஷின் இருக்குது. அது போக இங்கே ஒன்று இருக்குது. அழுகு துணி போடுற அழுகு துணி போடுற டப்பா அது இருக்குது. எல்லாமே இருக்குது. ஷவரும் இருக்குது.
டவல் எல்லாமே ரெடியாக இருக்குது Take that point. கைஸ். That ain't Cornish, little boy blue. He sends us too. அப்படிங்க வந்தீங்கன்னா எக்ஸிட் டூ சிட்டிக்கு வந்தீங்கன்னா சிட்டிக்கு வந்துடுவீங்க. இப்போ வந்து நாம் பைக்கில் போகிறோம் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட்டுக்கு. எங்கடாது கடைசியாக உங்களுக்கு I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks. அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அட்டகாசமாக இருக்கிறது என்று, எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறது என்று பாருங்கள். கிறிஸ்மஸுக்கு ஒன்றும் இல்லையே, கிறிஸ்மஸ் வந்ததில்ல, அதுக்கு கொஞ்சம் செலப்ரேஷன் பண்ணோம். அதுதான் இந்த டெக்கரேஷன்லாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோலாம் இருக்கும், உட்காந்து நீங்கள் வாசிக்க முடியும். சொன்னா கேட்டிங்களா? அப்புறம் ஸ்பின் பண்ணுறது இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பின்னை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 கிடைக்கும். அப்புறம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி இருக்குது, ட்ரிபிள் சோஃபா, டீபாய் செட்டப்பு. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்கன்னா இங்கே வந்து வால்கன் செட்டப் இருக்குது, ஷோல் செட்டப்பு எல்லாமே வீட்டில் இருக்குது. அது அதே மாதிரி இந்த ஒரு காஞ்சி போன மரம், நான் தண்ணி ஊற்ற இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் தண்ணி ஊற்றாம வந்துடாதீங்க. அப்புறம் ரேடியோ இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு இது வந்து காஞ்சி போன செடி, இதில் இருந்த செடி வந்து அப்படியே காணாமே போயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு கைஸ். நீங்கள் நம்ம செடி கட்டாக பராமரிச்சிருங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கிச்சன் கைஸ். கிச்சனில் வந்து இதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் பேக் இருக்கும். பர்கர் சாப்பிட்டே ஹெல்த் ஏறிடும். நீங்கள் வந்து உணவு வேணால் சமைச்சிக்கலாம். அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் வாஷ் பேஷன் 2 இருக்கும். அப்புறம் இங்கே வந்து இது ஸ்டவ் இருக்குது. அப்புறம் இங்கே ஏரியா, அப்புறம் எல்லாம் யூட்டிலிட்டி ஏரியா எல்லாமே இருக்குது. ஓவன் இருக்குது இது மேலே, அது அப்படியே புகையெல்லாம் மேலே எழுத்துக்கும். இங்கே வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும். இந்த வழியாக வந்தீங்கன்னா வெளியே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் செட்டப் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ட்ரெஸ்ஸிங் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு லக்ஸுரி சாலைட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டபுள் வாஷ் பேசன் வித் பிக் ஒரு பெரிய மிரர், அது கீழே 3 ட்ரா இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு க்ளோஸ்டு இது க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துக்கலாம், நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் இங்கே வந்து ஒரு டப்பு, பாத்திங் டப்பு. இப்படி இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்ரூம் கைஸ், டபுள் பெட்ரூம் வித் டிவி, அருமையான ஒரு வியூவோட. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிளப்பு. அடுத்தது நம்ம அங்கே தான் போக போகிறோம்.
இதான் சுற்றி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு மினி பார் அப்படின்னு சொல்லலாம். 2000, 500, 3000, 4000, 5000 முதற்கொண்டு அனைத்து விதமான பானங்களும் இங்கே உள்ளது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமு, இதுவும் டபுள் தான். சிங்கிள் பெட்ரூமே உங்களால் பார்க்கவே முடியாது, கவலையே வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே டபுள் பெட்ரூமாக தான் இருக்கும். இதுலேயும் படுத்துக்கவும் செய்யலாம், படுத்துட்டு கூரையை பார்க்கலாம், பெயிண்டிங்கை பார்க்கலாம், அப்புறம் இப்படி படுத்துட்டு இப்போ டிவி கூட பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம் கைஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. டிவி ஓடாதான்னு கேட்டிங்கன்னா டிவியும் ஓடும். இங்கே பார்த்தீங்களா தமிழ் டிவியும் ஓடுது, அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு ஒரு டிவி, இந்த 2 டிவி ஓடும். வேணும்னா நீங்கள் வந்து கேபிள் கனெக்ஷன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சேனல் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். கேடிவி, சன் டிவி எல்லா டிவியும் வச்சுக்கலாம் கைஸ். வியூ பாருங்கள், சுத்தமான ஒரு பூமியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும், அதுதான். அமைதியான ஒரு இடம். படுத்துட்டே நீங்கள் ரசிக்கலாம். ஓகே கைஸ், நாம் இப்போ வந்து கிளப்பு போயிட்டு அங்கே ஒரு டான்ஸை போட்டுட்டு இந்த காணொலியை முடிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 2000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் போய் உங்களுக்கு என்ஜாய் பண்ணால் பாட்டல் போடுவாங்க, டிஜே இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறம் கேர்ள்ஸ் இருக்காங்க, அப்புறம் மதுபானங்கள் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதா பண்ணலாம். நடுவில் இந்த மாதிரி சர்வர் எரர்லாம் வரும், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். திரும்ப திரும்ப நீங்கள் உள்ளதான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு கேம் தான் அது. எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளப்பு மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டிட்டு பார்ட் 2 வீடியோ வேணும்னா கமெண்டில் பார்ட் 2 ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 போடுறதுல எந்த வித ஆட்சியாபனையும் பாகம் 2 வெளியிடலாம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெளியே போயிருமே என்னன்னு தெரியல. இதில் உள்ளதான் போச்சுன்னு பார்த்தா வெளில போயிடுச்சு. என்னடா கிளப்பை வந்து காட்ட முடியல, மற்றபடி எல்லாத்தையும் காட்டியிருப்பேன் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா கேமுக்கான எந்த திட்டியும் அவன் ரோசனில் நமக்கு திரும்ப திரும்ப கனெக்ஷன் லாஸ்ன்னு தான் சொல்கிறான். 5G வந்து கனெக்டில் இருக்குது, ஆனாலுமே